விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. ரியாலிட்டி ஷோனா எனக்கு வந்து நிஷா மாகாப்பாலாம் இருப்பாங்க, கூட ஜாலியா ஃபன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன். பார்த்தா அவங்க வச்ச கேம்ஸ் பார்த்தா பிக் பாஸை விட டஃபா இருந்துச்சு. கிச்சன் ரூம் டாஸ்க் எல்லாம் என்ன கூட்டிட்டு போய் இது என்ன சொல்லு, இது என்ன காய்கறி சொல்லு, இது என்ன சொல்லு, அது என்ன சொல்லு. அதுக்கு வந்து ஆமா கிச்சன் இதுக்கு நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம் பேரண்ட்ஸ்க்கு சொல்லாம. பட் ஆனா அதை உணர்ந்து இப்போ வி ஆர் இன் திஸ் பொசிஷன் சொன்ன பிறகு அடுத்த இருக்கிறது வந்து ஸ்ட்ரென்த். இதுல அதுல வந்து ஸ்பீடு, அதுல வந்து கொட்டாச்சி அவங்க கொஞ்சம் வீக் அப்படின்னு நாங்க யோசிச்சு அந்த கேம் நம்ம விளையாடுறோம். அந்த ஒரு காரணத்துக்கு பயங்கரமா ட்ரால்ஸ், யூனோ சௌமியாக்கு வில்லி கேரக்டர் கொடுக்கலாம் சீரியல்ல, ரியல் லைஃப்லயும் இவங்க வில்லி, அந்த லெவலுக்கெல்லாம் எனக்கு. டெலிவிகர நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை பார்த்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அடோரபிளான ஒரு கப்பலாக நமக்கு வந்து வலம் வந்து நவீன் வெற்றி அவர்கள் அண்ட் சௌமியா அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் யூ மேட் இட் டு தி ஃபினாலே அண்ட் ஃபினாலே லைட்டா மிஸ் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா அந்த டிராவல் வந்து ரொம்ப ரொம்ப கியூட்டாக இருந்தது. நிறைய இடங்கள்ல பயங்கர ஸ்போர்ட்டிவாக ஒரு பிளே கொடுத்துருந்தீங்க. ஸோ உங்கள்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை எப்போ உங்களுக்கு கால் வந்தது? when did you decide that definitely we are going ahead அப்படிங்கிறது? ஆக்சுவலி 2 வருஷமா வந்து கேட்டுட்டே இருந்தா, எங்க கூப்பிடலையா, கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. இவளுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சோ போன வருஷமே வந்து ஒரு தடவை கூப்பிட்டுருந்தாங்க. பட் ஆனா அப்ப வந்து பேபி குட்டியா இருந்தாங்க. சோ கமிட் ஆயிட்டா நம்மனால வந்து பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு we couldn't make it. this year வந்து ஜூன், ஐ திங்க் ஜூன்ல வந்து கூப்பிட்டாங்க. தென் we were like okay போயிடலாம் அப்படின்னு இருந்தோம். ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. சோ லெட்ஸ் டேக் இட். கொஞ்சம் அந்த ஃபியர் இருந்தது எப்படி அது, ஏன்னா போன சீசன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அது நேம் குட்டாவும் இருக்கலாம் பேடாவும் இருக்கலாம், என்ன எப்படி இருக்கும்ட்டு. பட் ஆனால் வி ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரை இட் அவுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ஜாலியா ஃபன் பண்ணலாம் அப்படி போய் ரியாலிட்டி ஷோனா எனக்கு வந்து நிஷா மாகாப்பாலாம் இருப்பாங்க, கூட ஜாலியா ஃபன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன். பார்த்தா அவங்க வச்ச கேம்ஸ் பார்த்தா பிக் பாஸை விட டஃபா இருந்துச்சு. எனக்கு அப்புறம் சரி நான் ஜாலியா தான் என்ஜாய் பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இதுக்கு வந்துட்டோம். என்ன அந்த ஏதோ சொல்லுவாங்கல்ல, எல்லாரையும் நிக்க வச்சு எவிக்ஷனுக்கு வந்துட்டோம். டேஞ்சர் ஜோனுக்கு வந்துட்டோம். ஏய் என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு வேக்கப் கால் எனக்கு. அதுக்கப்புறம் இவ திட்டிட்டு இருந்தா, நீ தான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து விளையாட மாட்டேங்கிற, உனக்கு இந்த ஷோல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 to 3 வீக்ஸ்ல வந்து ரொம்ப ஃபன்னா இருப்பாங்க. ஒரு கேம்னாலும் சீரியஸா எடுத்துக்காம ரொம்ப ஃபன்னா நம்ம அதை என்ஜாய் பண்ணி பண்ணணும்ன்றதுதான் இவரோட குறிக்கோளா இருந்துச்சு. ஏன்னா சீரியல்லயே டிராமா நடிச்சு டைலாக் பேசி அழுது இதெல்லாம். இந்த ரியாலிட்டி ஷோல அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹஸ்பண்ட் வைஃப் ஜாலியா இருக்கலாம், கலாய்க்கலாம். இவ்வளவு நார்மலா கலாய்ச்சா என்ன சீரியஸா எடுத்துட்டு என்ன திட்டிடுவா. அங்க அட்லீஸ்ட் அவளை வச்சு கலாய்க்கலாம் அப்படின்னு யோசிச்சேன் நானு. ஆனா பார்த்தா ஆமா அங்கெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுவோம் இல்லைங்களா. லைக் அங்க கேம் வின் பண்ணலன்னா அட்லீஸ்ட் 1-on-1 வின் பண்ண அட்லீஸ்ட் நம்ம அந்த எவிக்ஷன்ல இருந்து சேவ் ஆகி வரலாம். பட் ஆனா நம்ம 1-on-1 வின் பண்ணாம ஃபுல்லாவே வெறும் ஃபன் ஜோன்லயே இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த டேஞ்சர் ஜோன் அப்படின்ட்டு நிக்க வச்சாங்க. அப்போ வந்துச்சு இவங்களுக்கு டக் 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 டக்ன்னு சொல்லிட்டு அந்த ஆமா. அப்பதான் வந்து அவங்களே சொன்னாங்க, இவரோட மனைவி ரொம்ப சீரியஸா விளையாடுறாங்க கேம், இவரு ரொம்ப ஃபன்னா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்ன பேருக்குதான் இவருக்கு கொஞ்சம் ஓகே இனிமே நானும் விளையாடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பூஜை ரூம் டாஸ்க் வந்துச்சு. ஆமா அப்போ ஷாக் ஆயிடுச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும். யாரா இவ அப்படின்னு. அந்த ஒரு கம்பி கட்டுற டாஸ்க் இருந்துச்சுல, அதேதான். எனக்கு பர்சனலாக ஒரு கியூரியாசிட்டி. இப்ப நீங்க வந்து ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க எப்ப நம்மள கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பாக ஒரு பியூர் எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு இருந்திருக்கும் அண்ட் எக்ஸ்பெக்டேஷனும் இருந்திருக்கும். சோ நீங்க என்ன எதிர்பார்த்து போனீங்க? அந்த ரியாலிட்டி செக் உங்களுக்கு என்னவாக இருந்தது? என்ன எங்கயாச்சும் வெளிநாட்டு டூர் கூட்டிட்டு போவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா உண்மையிலேயே ஒரு ஒரு க்ரூஸ், ஒரு அவுட்டோர் ஷூட், ஒரு ஊர், ஒரு ரெசார்ட்
அந்த மாதிரி ஏதாவது கூட்டிட்டு போக எதிர்பார்த்தேன். ஒரு எபிசோட் அட்லீஸ்ட் அந்த மாதிரி வெளியில கூட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கும்னு நான் நினைச்சேன். அண்ட் ரொம்ப ஃபன்னா இருக்கும், கேம்ஸ் எல்லாம் ரொம்ப மினிமலா இருக்கும். மேக்ஸிமம் இந்த கம்பேட்டபிலிட்டி வச்சுதான் இது கேம்ஸ் இருக்கும். அண்ட் அந்த கம்பேட்டபிலிட்டி ரவுண்டு அதை வச்சு கேம்ஸ் பிளே பண்றது கூட எப்படி இந்த ஹவுஸ் ஹோல்ட் டாஸ்க் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளேயே பயங்கரமா ட்விஸ்ட்டுங்க வச்சுதான் இவங்க கேம்ஸே வச்சாங்க. எனக்கு சாரி எல்லாம் மடிச்சு நான் நிறைய ட்ரெயின் பண்ணிருந்தேன் இவங்களை வந்து சாரி மடிக்க சொல்றது, அதுக்கப்புறமா பெட் கவர் போட்டு பில்லோ கவர் எல்லாம் போட்டு பெட் அரேஞ்ச் பண்றது, இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். கிச்சன் ரூம் டாஸ்க் எல்லாம் என்ன கூட்டிட்டு போய் இது என்ன சொல்லு, இது என்ன காய்கறி சொல்லு, சொல்லு, அது என்ன சொல்லு. அதுக்கு வந்து ஆமா கிச்சன் இதுக்கு வந்து நாங்க என்ன நினைச்சோம்னா ஃபுல் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த பல்சஸ் அதெல்லாம் நம்மள கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற எல்லா காய்கறி பேரும் சொல்ல வச்சேன். அண்ட் அங்க இருக்கிற எல்லா பல்சஸ், அந்த கிரெயின்ஸ், அந்த பேர் எல்லாமே இவங்களுக்கு லைஃப்ல இது மாதிரி நான் வந்து சூப்பர் மார்க்கெட்ல இந்த மாதிரி இவ்வளவு ஐட்டம்ஸ் நான் வந்து மனப்பாடம் பண்ணதே இல்லை. அங்க இருக்கிறவங்களே பாத்துட்டு இருந்தாங்க இவங்க வாங்குறாங்களா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. இது அது ஒரு வாட்டி முடிச்ச பிறகு திருப்பி நான் ரீசெக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல கொடுத்தாரு. 6 மணி இருக்கும். ஆமா அதேதான். இந்த கீரை அந்த கீரை எங்க கீரை நம்ம கீரையில தான் பயங்கர கன்ஃபியூஸ் அவர். இது வரைக்கும் வந்து உங்களை நாங்க டெலிவிஷன் சீரியல்ஸ் இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கோம். நல்ல நீங்க 2 பேருமே கப்பலாக இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்திருக்கீங்க. ஆனா பிரைமரிலி ஒரு ஃபேமிலியாக வெளில வருது அப்படின்னா வந்து அது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை தான். ஸோ உள்ள போகும்போது நம்ம எக்ஸைட்மெண்டோட போனாலும் ஷோவை பார்த்துட்டு பல விமர்சனங்கள் வந்திருக்கும். அது பாசிட்டிவாக இருந்திருக்கலாம், நெகட்டிவாக இருந்திருக்கலாம். நிறைய நேரங்கள்ல வந்து எவ்வளவு பாசிட்டிவாக இருந்தாலும் வல்னரபிளா ஃபீல் பண்ணாம இருந்திருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம ஃபேமிலியும் ரூட் பண்ணோம் அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சிங்கா இருந்ததா? ஆமா, எங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி ஆரம்பிச்சிச்சு பேசும்போது தான் எங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஃபில்டர் பண்ணாம பேசணுமா, ஃபில்டர் பண்ணிட்டு பேசணுமா, சில விஷயங்கள் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா அப்படின்னலாம் இருந்துச்சு. பட் யா நம்ம வந்து இருக்கிறத அப்படியே வெளிப்படையாக சொல்லணும். வி டோல் த ட்ரூத் வாட் எவர். அந்த ஃபேமிலி ரவுண்டுன்னு வரும்போது கல்யாணம் ரவுண்டில் கல்யாணம் ரீக்ரியேஷன் ரவுண்ட் அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல வந்து வீவர் அந்த விஷயம் சொன்னா எங்க வல்னரபிள் ஆயிருவோமோ அப்படின்னு சில விஷயங்கள் தோணுச்சு. பட் இருந்தாலுமே வி டிசைடட் எதுவா இருந்தாலுமே நம்ம ஓப்பனா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எல்லாரோட லைஃப்லயும் நடக்கிறது தான் இது, திஸ் நத்திங் நியூ. பட் ஆனா நம்ம சும்மா எதுக்கு தப்பா ஒண்ணு சொல்லி அது வெளியில வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கு நம்ம ஆக்சுவலா என்ன நடந்துச்சோ அதையே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு we told it. ஓகே, அதை பார்த்துட்டு வீட்டுல என்ன சொன்னாங்க? அண்ட் வீட்லயாக இருக்கட்டும் இல்ல நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது? அட்வர்ஸாக இருந்தது? அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது வந்து ஸ்கிரீன் அங்க பார்த்துட்டு வந்து என்ன சொல்றது, செல்ஃபி எல்லாம் வெரி ஹாப்பி ஃபார் யூ, ஃபைனலி நீங்க வந்து சொல்லிட்டீங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்ல சொல்லிட்டு. அந்த வெட்டிங் ரவுண்ட்ல வந்து இவர் பயங்கர எமோஷனல் ஆனாங்க. நீங்க பாத்துறீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இவர் ரொம்ப எமோஷனல் ஆகி லைக் அந்த மொமெண்ட் வந்து யாருக்குமே அது தப்பா தெரியாது. பிகாஸ் நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம் பேரண்ட்ஸ்க்கு சொல்லாம. பட் ஆனா அதை உணர்ந்து இப்போ வி ஆர் இன் திஸ் பொசிஷன் சொன்ன பிறகு ஆப்வியஸ்லி வீட்ல எல்லாருமே லைக் அது பார்க்கும் போது எங்க வீட்லயுமே கண்ணில் தண்ணி வந்துச்சு. எனக்குமே இப்ப போட்டாலுமே ஐ ஸ்டார்ட் கிரைங். அந்த அளவுக்கு அது இமோஷனலா இருந்துச்சு அந்த மொமெண்ட். ஓகே, நிறைய மெமரிஸ் வந்து த்ரூ அவுட் இந்த ஜேர்னில உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் நீங்க சொல்லும் போதே எனக்கு தெரியுது. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் கண்டிப்பாக நிறைய மெனக்கிட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த ரவுண்ட் நான் என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் எவ்வளவு வருஷம் கடந்தாலும் அப்படின்னா அது எந்த ரவுண்டாக இருக்கும்? இண்டிவிஜுவலி நீங்க சொல்லலாம் உங்களுடைய. ஐ திங்க் எனக்கு வந்து அந்த கிட்ஸ் ரவுண்டு எனக்கு மறக்க முடியாத ஒரு ரவுண்டு. ஸோ ஏன்னா வந்து இந்த என்னோட குழந்தைய எங்களோட டாட்டரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூசிங் டு நேஷனல் டெலிவிஷன். ஸோ சோஷியல் மீடியாலலாம் பண்ணியிருக்கோம். பட் ஒரு நேஷனல் டெலிவிஷனுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து வி வர் வெரி ஸ்கெப்டிக்கல். எப்படி அவள் வந்து எப்படி ஸ்டேஜில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவா. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து அவளுக்கு பழக்கம். ஸோ வெளியில் வந்த பிறகு அத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை குழந்தைங்கள் இருப்பாங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன். வந்தோடனே ஷி வாஸ் த டாக் ஆஃப் த ஷோ. ஸோ அது வந்து பபுள் பேபி அப்படின்னு சொல்லிட்டு இது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஆமா ஒரு ஹார்ட்ஃபுல், ஐ மீன் டெஃபினெட்லி இட் வாஸ் எ வெரி ஃபுல்ஃபில்லிங் மூமெண்ட் ஃபார் மீ அது. அப்புறம் ஐ திங்க் யூ ஹேவ் டு சே. எனக்கு ஃபேமிலி ரவுண்ட் எனக்கு ஐ வுட் சே அந்த பேரண்ட்ஸ் வந்தாங்கல்ல, இவங்களோட அம்மா வந்தது அண்ட் என்னோட அம்மாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணது, அது
நான் இத்தனை நாள் நான் நினைக்கல இந்த மாதிரி என்னோட மதரை வந்து நான் கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் வாஸ் வெரி நைஸ். அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபேமிலி ரவுண்ட் எனக்கு பிடிக்கும். அண்ட் அது இல்லாமல் ரொம்ப நாங்கள் மெனக்கெட்டதுன்னா கிச்சன் ரவுண்ட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் என்னென்னலாம் வந்து கிளாஸ் கொடுத்தேன், என்னெல்லாம் இவங்களை டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லிட்டு. அதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருந்தோம். அதுவுமே அந்த கிச்சன்ல ரவுண்ட்லயுமே நாங்கள் ரொம்ப க்ளோஸாக வந்து நாங்கள் லைட்டாக மிஸ் ஆச்சு. ரைட். இப்போ அவர் ஆல்ரெடி டெலிவிஷன்ல இருக்காரு அப்படிங்கும்போது பெரும்பாலான இடங்கள்ல நீங்க போகும்போது அவரை ரெக்கக்னைஸ் பண்றதாக இருக்கட்டும், இல்ல ஃபேன் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க கூட வந்து நிறைய வாட்டி பார்த்திருப்பீங்க. இப்போ நீங்க வெளில போகும்போது ஆஸ் அ கப்பலாகவே ரெக்கக்னைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கான அப்ரிசியேஷன் வரதா இருக்கட்டும், ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுல இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு ஆக்சுவலி. இட்ஸ் நைஸ். முன்னெல்லாம் எங்க வெளியில போனாலும் சார் நீங்க தமிழும் சரஸ்வதி இப்ப கூட கேக்குறாங்க, அந்த தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல பண்ணீங்களே கார்த்தி தானேன்னு சொல்லிட்டு. பட் இப்ப அதுவும் கேக்குறாங்க. அண்ட் நீங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை கப்பல் தானே. இப்ப ரீசெண்டா கூட லாஸ்ட் வீக் நம்ம வெளில போனப்போ நீங்க கப்பல் தானே, யூ ஆர் கிரேட் ஆன் தி ஷோ. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஓகே, பியூட்டிஃபுல். உங்களுடைய ஒட்டுமொத்த ஜேர்னிலுமே வந்து ஒரு பயங்கரமான எனக்கு ஃபீல் ஆன ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் என்னன்னா, யூ காட் எவிக்டட். அதுக்கப்புறம் வயல் கார்டு உள்ள வந்தீங்க. அப்பயுமே ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் சைடுல ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்துட்டே இருந்தது, எப்படியாவது போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கடைசி வரைக்கும் டுவர்ட்ஸ் லைக் எட்ஜ் ஆஃப் தி சீட்ல எல்லாருமே உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்த அந்த மொமெண்ட் நீங்க கொடுத்தீங்க. அவ்வளவு டென்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் யூ மேட் டு தி ஃபினாலே. அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? வாட் இஸ் யுவர் மைண்ட் செட் when you want to offer for the wild card? எனக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, நாங்க வைல்ட் கார்டு போவோனே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. I was very confident that we will be one of the finalists. Correct. Because the moment they put me on the eviction list, அந்த டைம் டிசைட் பண்ண I should be one of the finalists அப்படின்னு. Okay. ஸோ சில விஷயங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, எஸ்பெஷலி அந்த என்ன ரவுண்ட் அது செமிஃபைனல்ஸ் தான். செமிஃபைனல்ஸ் ஃபர்ஸ்ட். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ். அதுல வந்து we have to choose the opponent. நம்ம கையில இருந்தது. அது வந்து மத்தவங்க எல்லாம் சூஸ் பண்ணாங்க. சூஸ் பண்ணிட்டு சரியான காரணத்தோட சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யோசிச்சோம்னா, சரி இப்போ அஞ்சலி அண்ட் கொட்டாச்சி அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வரும்போது அவங்க டயர்டா இருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு கீ, ஸோ அவங்க கிட்ட இருக்கிறது 3 கீ. ஸோ அவங்க லூஸ் பண்ணாலும் தே வில் பி ஸ்டில் இன் த ஃபைனல் லிஸ்ட். ஸோ அவங்க கூட நம்ம வந்து காம்பீட் பண்ணா we have high chances of winning. ஏன்னா வந்து அடுத்த இருக்கிறது வந்து ஸ்ட்ரென்த். அதுல வந்து கொட்டாச்சி அவங்க கொஞ்சம் வீக்கு அப்படின்னு நாங்க யோசிச்சு அந்த கேம் நம்ம விளையாடணும். அப்புறம் விளையாடிட்டு இருக்கும்போது நமக்கு சொன்ன ஒரு ரூல்ஸ் வேற, அப்புறம் அவங்களுக்கு சொன்ன ஒரு ரூல்ஸ் வேற. நமக்கு சொன்னது வந்து ஹஸ்பண்ட் சுத்தணும் அந்த மாதிரி. அப்புறம் அவங்க போகும்போது ஹஸ்பண்ட் ஆர் வைஃப் யார் வேணாலும் சுத்தலாம் அந்த மாதிரி சொல்லிட்ட பிறகு ஆப்வியஸ்லி அஞ்சலி அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க, நான் சுத்துறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஒரு டாஸ்க்ல அது நமக்கு ரொம்ப ஷாக்கர் ஆயிடுச்சு. பிகாஸ் எங்க இதுல வந்து நவீன் சுத்துனாங்க, அந்த சைடுல வந்து அஞ்சலி சுத்துனாங்க. சோ எங்களுக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே சொல்லியிருந்தா அந்த சைடுல கொட்டாச்சி அண்ணா சுத்தி இருப்பாரு. நம்ம அந்த டேஞ்சர் ஜோனுக்கு போயே இருந்திருக்க மாட்டோம். அண்ட் அந்த ஒரு இது ஆயிடுச்சு. சரி, ஓகே, அது போயிடுச்சு. சரி, அது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து அவரை சூஸ் பண்ணதுக்கு அவங்க கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரு 2-3 கப்பிள்ஸ் அவங்கள ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டாங்க. 3 கேம்ஸ் விளையாடிட்டாங்க. திருப்பி 4வதா நாங்களுமே அவங்கள சூஸ் பண்றோம்னதும் அவங்க they took it to heart. கொஞ்சம் இமோஷனல் ஆனாங்க. ஏன் எல்லாரும் நம்மளையே டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆப்வியஸா அவங்க பொசிஷன்ல யாரு இருந்தாலும் அப்படிதான். பட் எங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம் அந்த ஸ்டேஜ்ல, எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. பிகாஸ் மத்தவங்க புவி இருக்காங்க, தாமரை இருக்காங்க, எங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும்ல, நமக்கிட்ட இருக்கிற ஒரே கீ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்களோட விளையாடினா எங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும்ல, கண்டிப்பா நம்ம விட்டுடுவோம் அப்படின்ற ஒரு இது. ஸோ எங்களுக்கு கட் ஃபீலிங் இருந்துச்சு, அவங்களோட அஞ்சலி அவங்களோட விளையாடினா நம்ம கண்டிப்பா we will make it to the next round. ஸோ அதை சூஸ் பண்ணதுல கொஞ்சம் அந்த கேயாஸ் ஆயிடுச்சு. அவங்களும் இமோஷனல் ஆயிட்டாங்க ஸ்டேஜ்ல. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க ஏன் இவரை சூஸ் பண்ணல, நீங்க ஏன் அவரை சூஸ் பண்ணல, அப்ப நாங்க வீக்குன்னு நினைக்கிறீங்களான்னு. அதுக்கு ஒரு ஆமான்ற ஒரு பதில மட்டும்தான் நான் சொன்னோம். ஆமாண்ணா அப்படின்னு தான். பிகாஸ் அத வந்து ஃபுல்லா ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. ப்ரோமோல ஃபுல்லா அந்த கட்டு தான் போட்டு. இப்போ ஒரு ஆர்குமெண்ட் நடக்குதுன்னாக்கா ஒரு பாயிண்ட்ல நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க, அவங்களுக்கு புரிய வைக்க பாக்குறீங்க, அவங்களுக்கு புரியவே இல்லைன்னும் போதும் யூ வில் எண்ட் அப் அக்செப்டிங் இட் இல்லையா? ஆமா அப்படிதான், ஆமா அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிடுவீங்களா? அந்த ஒரு நிலைமைக்கு தான் நான் அன்னைக்கே அக்செப்ட் பண்ணேன். ஆமாண்ணா ஆமா, அதனாலதான் நாங்க உங்களை சூஸ் பண்ணோம், நீங்க வீக்குன்னு நினைச்சுதான் நாங்க சூஸ் பண்ணோன்ட்டு. அந்த ஒரு காரணத்துக்கு பயங்கரமா ட்ரால்ஸ், யூனோ
சௌமியாக்கு வில்லி கேரக்டர் கொடுக்கலாம் சீரியல்ல, ரியல் லைஃப்லயும் இவங்க வில்லி, அந்த லெவலுக்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வருது. எப்படிதான் இதுதான் வந்து first. நவீன் வந்து இவங்களுக்குள்ள இருக்கானோ, அந்த குடும்பம் மாதிரி எல்லாம் நடத்துறாங்களோ எழுதாம, அந்த மாதிரி எல்லாம் அந்த பயங்கரமா எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா ஆல் ஆஃப் a sudden வந்து அந்த மாதிரி விமர்சனங்கள் எதுவுமே உங்களை பத்தி பர்சனலாக தெரியாம மக்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்பிட் பண்ணும்போது எப்படி இருந்தீங்க? இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டாங்க, போட்டோ போட்டாங்க இன்ஸ்டாகிராம்ல, இவங்களும் அஞ்சலியும், அவ்வளவுதான். சரி, மக்கள் அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பட் அந்த ரவுண்ட் முடிச்ச உடனே அஞ்சலியும் நானுமே நல்ல ஃப்ரெண்டா, ஆரம்பத்துல இருந்தே நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். அந்த ரவுண்ட் முடிச்ச உடனே ஈவன் ஷீ வாஸ் ஹர்ட், நாங்க எலிமினேட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா நாங்க பேசிட்டே தான் இருக்கோம். பட் ஆனா இவங்க மக்கள் இதோட புரிதலே இல்லாம இவங்க பாட்டுக்கு கமெண்ட்ஸ்ல சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா அஞ்சலிக்கு வந்து செம்ம ஹைப் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸ்ல பாத்துட்டாங்க. என்ன வந்து வந்து சிங்கப்பெண்ணே அந்த மாதிரி எல்லாம். ஒரு கதைனா ஒரு ஹீரோ வேணும், ஆமா, ஒரு ஆமா. வில்லன் வேணும். நீ வில்லி அவங்க ஹீரோ ஆயிட்டாங்க. ஓகே, அவங்க ஹீரோயின் தான், நான் அதை டினை பண்ணல. பட் ஆனா என்ன வில்லி ஆக்கியிருக்க வேண்டான்றதுதான் என்னோட பாயிண்ட். வில்லி இல்லாம எப்படி ஒருத்தர் ஹீரோ ஆகுது? சோ அந்த மாதிரி ஆயி தென் அதுக்கப்புறமா நாங்க வி ஸ்டில் வெளியில போவோம், அந்த இதெல்லாம் போவோம். இந்த ப்ரோமோ எல்லாம் வந்த பிறகு ஒரு 2-3 டேஸ்ல திருப்பி நாங்க கோயிலுக்கு போனோம். அதை இன்ஸ்டால நாங்க ஸ்டோரி போட்டிருந்தோம். அதுக்குமே ஒரு விமர்சனம் வருது. என்ன எங்க மைண்டை வாஷ் பண்ண பாக்குறீங்களா, பேச்சப் பண்ண பாக்குறீங்களா, யூ ட்ரைங் டு கெட் குட் நேம். லைக் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தோணுது? நாங்களாதான் இருக்கோம், நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிறீங்க. சில பேர், நிறைய பேர் டிஎம் பண்ணுவாங்க, பாத்தீங்களா நீங்க இவ்வளவு பண்ணாலும் எங்க அஞ்சலி அக்கா எவ்வளவு நல்ல மனசு, இனிமேலாவது அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க. பயங்கர ஆரம்பத்துல நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்ன நவீன். ஆனா இவரும் தான் ஆமான்னு சொன்னாரு. அது என்னன்னா இவரோட அந்த மில்க் வடிகிற ஃபேஸ் இருக்குது இல்லையா, சோ அதுல வந்து ஜனங்களுக்கு நான் வந்து என்ன சொன்னேன், மூஞ்ச காட்டாதேன்னு சொன்னேன். ஆமான்னு சொன்னேன். ஆமாங்க, நான் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லுவேன். அது எனக்கு வராதுங்க. சோ என்னோட ஃபேஸ்ல வந்து என்னோட ஃபேஸ் அமைஞ்சிருக்கிறதே அப்படிதான். ஐ கான்ட் டு எனிதிங். எனக்கு வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, உள்ள இருந்துச்சுன்னா அது ஃபேஸ்ல வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஒரு கோவமோ ஒரு என்ன இருந்தாலும் எக்ஸ்பிரஷன் எனக்கு வெளியில வந்துரும். பட் நவீனுக்கு வந்து அது வெளியில வரல. அவங்க என்னதான் அது ரூடா சொல்லியிருந்தாலுமே அது அவங்களுக்கு தப்பா வெளியில வரல. என்னதான் வந்து ட்ரோல் பண்ணி வாஷ் பண்ணி என்ன ஒரு இதாக்கிட்டாங்க. அதுல ஒரு ரொம்ப கவலையானது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நேம் வாங்கிட்டு நம்ம வெளியில வந்துட்டோன்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆன ஒரு இது. அப்புறம் வைல்ட் கார்டுல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். வைல்ட் கார்டுக்கு நான் கண்டிப்பா வரமாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ். இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கலாம் அப்படின்னு. ஓகே, என்கரேஜ். அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு கம்பேக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிசர்விங் கிடையாது. இந்த எவிக்ட் ஆனதுக்கு வி ஆர் நாட், திஸ் இஸ் நாட் வாட் வி டிசர்வ். நம்ம எப்படியும் நம்ம ஃபைனலிஸ்டா இருந்திருக்க வேண்டியவங்க, நம்ம எவிக்ட் ஆயிட்டோம். பட் ஆனா இப்போ வி ஹாவ் அ சான்ஸ். நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து ஃபைனலிஸ்ட் ஆயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டைட்டில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, பட் ஆனா வி ஹாவ் டு பி ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்ன்றது ஹி வாஸ் வெரி ஷுர். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் 1 வீக் 2 வீக் 1.5 வீக் இருந்துச்சா டைம் நமக்கு. அந்த 1 வீக்ல நீ ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ண, ட்ரெயின் அந்த 1 வீக்ல எப்படிங்க நான் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணட்டும் அப்படின்னா, அந்த பார்ல எல்லாம் என்ன தொங்க விடுறது, இது பிளாங்க்ஸ் பண்ண சொல்றது, யோகா பண்ண சொல்றது. ஏன்னா வந்து அவங்க கொடுக்குற ஃபிலிம் நீங்க பார்ட் 2ல வந்து இவரு. ஆமா ஆமா ஆமா, சபாஷ், சரியான போட்டிங்கிற மாதிரி. you were about to say something. I mean, yeah, அந்த வைல்ட் கார்டு கொடுத்த ரவுண்ட் வந்து அது யூஸ் ஆச்சு. அது ஆமா ஆமா ஆமா, அந்த எஸ்பெஷலி அந்த பெட் புல் பண்ற டாஸ்க்லாம் இவளோட கோர் ஸ்ட்ரென்த் தான் தேவைப்பட்டுச்சு. அந்த இது பேலன்ஸ் பண்றதுக்கு, பலூன் உடைக்கிறதுக்கு. பியூட்டிஃபுல். அண்ட் இந்த ஜர்னில வந்து மக்கள் வந்து இப்படி பர்சீவ் பண்ணிட்டா கூட நல்ல அருமையான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிறைய இடங்கள்ல அந்த பாண்ட் வந்து எங்களால பார்க்க முடியுது. அபார்ட் ஃப்ரம் சோஷியல் மீடியா, யூ நோ வாட் தி பாண்ட் இஸ். இல்ல நிறைய இடங்கள்ல நீங்க ஹேங் அவுட்லாம் பண்றீங்க. சோ உங்களுக்கு அந்த ஜர்னில கிடைச்ச அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து என்ன சொல்றது, ஒவ்வொரு வேரியண்டான ஒரு ஃபேமிலிஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து புவி பிரியா எடுத்துக்கும் போது, பிரியா வந்து அவங்களோட அந்த ஷீ இஸ் ஆக்சுவலி வாட் இஸ் எம்ப்ரியாலஜிஸ்ட். ஸோ அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அந்த டியூட்டி முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து விளையாடி அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே போய் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி ஸோ ஹவு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஷி வுட் ஹவ் ஃபெல்ட். அண்ட் அதுக்கு சப்போர்ட்டிவா எப்படி புவி இருந்தா. ஸோ அந்த மாதிரி ஒரு லேர்னிங் எனக்கு அது கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் மோஸ்ட் ஃபன் லவ்விங் கப்புள் வந்து எனக்கு சத்யாவும் வைஷாலியும்.
ஓகே. ஸோ அவங்களோட அந்த என்ன சொல்றது அந்த பஞ்ச் டைலாக், சத்யாதேவோட பஞ்ச் டைலாக் கொடுக்குறதும், Sometimes வயசோட Tom and Jerry. அந்த டாம் அண்ட் ஜெரி. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் த மோஸ்ட் சீனியாரிட்டி கப்புள் சேச்சி சேச்சி, மீரா மேம் அண்ட் சிவா. ஸோ சிவா மாஸ்டர். ஸோ இவங்களோட அந்த எனக்கு என்னோட சர்க்கிளில் இந்த பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இவங்களோட நிறைய ஒத்து போச்சு. அண்ட் ஸ்டில் இட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். சேம் எனக்குமே தான். இவங்க இப்போ மென்ஷன் பண்ண அந்த 3 கப்பல்ஸுமே they're வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் அஞ்சலி, அஞ்சலியும் நானும் டெம்பிள் buddies. நாங்க 2 பேரும் அந்த மாதிரி தான். இன்னைக்கு பிளான் பண்ணி நாளைக்கு கோயிலுக்கு போயிடுவோம் அந்த மாதிரி. அண்ட் புவி, பிரியா, சேச்சி மாஸ்டர், சத்யா, வைஷாலி, இவங்க எல்லார்கிட்டயுமே we still connected. That bond is really beautiful. ஓகே. ஸோ மீரா சேச்சி வந்து ஆல்ரெடி நீங்க ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கீங்க தமிழும் சரஸ்வதியும். இல்லை ஸோ நீங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை கமிட் ஆன டைம்லேயே தெரியுமா அவங்களும் வரப்போறாங்க அப்படின்னு. ஸோ ஆஃப் தி சீன்ஸ் வந்து என்ன மாதிரி கான்வர்சேஷன் இருந்து ஆன் தி சீன் டுகெதர் உங்களை கப்பலாக பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஆஃப் த அது என்ன சொல்றது, இப்போ லக்கிலி அவங்க நான் பண்ற சீரியல்ல அவங்க தான் எனக்கு அம்மாவா இருக்காங்க. செகண்ட் டைம் ஆமா, செகண்ட் டைம் மாமா இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காம்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஜனங்கள் மத்தியில. ஸோ ஆஃப் த செட்ஸ் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது, அவங்கள வந்து ஒரு காம்படிட்டரோ நினைக்கவும் தோணலை. ஏன்னா வந்து அவங்கள அங்க அம்மாவா பார்த்த பிறகு சோ இங்க வந்து அவங்கள ஒரு காம்படிஷன்ல சூஸ் பண்றதாகட்டும் எனக்கு நிறைய கேம்ஸ் எங்களுக்கும் அவங்களுக்கும் தான் ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு. சில டைம் எல்லாம் அந்த டாஸ்க்ல வந்து புள்ளைக்கு அம்மாக்கு மீறின புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தடவை வந்து புள்ளைய மீறின அம்மா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க வின் பண்ணதெல்லாம் தருணம் இருக்கு 2-3 தடவை. சோ அவங்க செம்ம டஃப் கொடுத்தாங்க. அவங்க வந்து அந்த ஒரு சீனியர் கப்பல் மாதிரியே எனக்கு தோணல. அந்த அந்த என்ன சொல்றது அந்த அந்த வைப் கரண்ட் ட்ரெண்ட் வைபுக்கு செட் ஆவாங்கல்ல. சோ அந்த மாதிரியே இருந்தாங்க. கம்பேட்டபிலிட்டிலயும் அவங்க பெஸ்டா இருந்தாங்க. கம்பேட்டபிலிட்டிலயும் பிசிக்கல் ஸ்ட்ரெngth என்ன மாதிரி டாஸ்க் கொடுத்தாலுமே they like உங்களுக்கு ஈக்குவலா the most compatible couple வந்து அவங்க கம்பேட்டபிலிட்டி விஷயத்துல அவங்க 2 பேர் அப்படின்னு எனக்கு தோணுது. விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.